லோகேஷ், தாவேக்காவுடைய வரவு பெரிய அளவில் ஒன்றும் 2026 அதிர்வை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்களே. போட்டி திமுக வர்சஸ் அதிமுக இல்லைன்னா திமுக வர்சஸ் பாஜக? இல்லை, இது பேசும்போது சோமனம் பேசும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் மைண்டில் தோணுச்சு. அந்த ஆண்ட கட்சியோட பரம்பரை புலவர்கள் பேசுகிற மாதிரி இருந்தது. என்னப்பா புலவர்கள் கிழவர்களே இதுக்கு பேசுறதை பேச முடிஞ்சா பேசணும், இல்லை வந்து ஜெனரலாக பேசணும். சும்மா நான் வந்து உங்களை தற்கொலைன்னு சொன்னேன். நான் பொதுவாக என் கருத்தை சொல்றேன். அந்த ஆண்ட புலவர் கீண்ட புலவர் சபை நாகரிகத்தோட தான் பேசுனேன். அது ஆண்ட புலவர்களும் சபை நாகரிகம். அது உங்க வீட்டில் உள்ள நபர்கள் தான் வச்சீங்க சபை நாகரிகம். வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லை. பொதுவாக இதுல தாவேக்கால ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் அது எனக்கு தோணுன விஷயம் அந்த நேரத்தில் எனக்கு மைண்டில் அதுதான் தோணுச்சு. அதுதான் நான் சொல்றேன். ஏன் எனக்கு என்ன தோணணும்னு கூட நீங்க முடிவு பண்ண முடியாது. நான் ஒன்னும் கெட்ட வார்த்தை பேசல சபையில நான் எதுவும் கெட்ட வார்த்தை பேசல. நீங்க தற்கூறினீங்க, நான் சொல்றேன் அப்படியே தான் வார்த்தையை பயன்படுத்துறேன். கிடையாதுல்ல, அப்படி கிடையாதுல, நான் அப்படி பேசல. நான் அப்படி பேசுறேன், நான் உங்க தற்கூறின்னு சொன்னேன். இல்ல நீங்க புலவர்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி தான் நீங்க மரியாதையா சொன்னேன். புலவர்ன்றது நல்ல கெட்ட வார்த்தையா? அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்து நம்ம படிக்க தெரியாதவங்க சரி ஏற்றுக்கொள்ளல, நம்ம அத தவிர்த்து ஏற்பில்ல அவ்வளவுதானே. அது சரி, அத சொல்லுங்க. அதுக்கு போய் நான் தற்கூறி நீங்க சரி நான் பேசுறதுக்கு நான் என் வயசுக்கு நான் பேச தப்புனா உங்க வயசுக்கு நீங்க பேச ரொம்ப சரியா? உங்க வயசுக்கு நீங்க பேச சரியா சார்? உங்க வயசுக்கு நீங்க பேச சரியா? இல்ல இல்ல, உங்க வயசுக்கு நீங்க பேச சரி கிடையாது. அப்போ என் வயசுக்கு நான் பேச தப்புனா உங்க வயசுக்கு நீங்க பேச சரியா? வயசை விடுங்க, அது இருக்கட்டும். நீங்க லோகேஷன குறைச்சு உங்களுக்கு பேச முடியும், உங்களாலயும் பேச முடியும் சார். ஒரு சட்டுன்னு ஒரு சபையில தற்கூறின்னு உங்களால சொல்ல முடியும் போது அது தப்பா தெரியல உங்களுக்கு. நான் பேசுறதா உங்களுக்கு தப்பா தெரியுங்களா? நான் பேசுனது எப்படி யதார்த்தமா பேசுறேன் அந்த மாதிரி பேசுங்க. தனிப்பட்ட ஆளை குறிப்பிட்டு பேசுறதுங்கிறது தவறு. நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. சரி, ஆனா அவர் பேசின கருத்தை நான் கோடிடலாமா? கோடிடலாம். இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து போராடுறாங்க அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் ஏடிஎம்கேக்கு வாக்கு போயிடும்னாரு. ஏடிஎம்கே பீரியட்லாம் முதல்ல வந்து பிரைவேடைசேஷன் ஆரம்பிச்சது அது மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க ஒரு 2-3 ஜோன் போராடிட்டு இருக்கனால வந்து மற்ற ஜோன்லாம் வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்குன்னு இல்லை. அவங்களாம் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து ப்ரைவேட்டைசேஷனை வேலை பார்த்துன்னுக்குறாங்க. ஸோ அவங்க ஓட்டெலாம் ஒன்றும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணனோட நினைவுக்கு. அதே மாதிரி வந்து பெண்கள் ஓட்டு வந்து அம்மா இறந்ததுக்கப்புறம் டிஎம்கே தான் அதை கல்டிவேட் பண்ணுச்சு போன எலெக்ஷனில். அதனால தான் டிஎம்கேட விக்ட்ரி இருந்தது. இன்றைக்கி அது டிஎம்கே கிட்ட இல்லை. அதை போராடி பிடிக்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொடுக்கறது. திட்டங்கள் புதுசாக பெண்களுக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அது பை டிஃபால்ட் என்னைக்கோ விஜய் அண்ணா ஆட்சி அரசியலுக்குள்ளே வந்தோடனே அவங்கள நோக்கி போயிடுச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் எந்த ரிசல்ட்ஸுமே நமக்கு வரலையே. விஜய் அவர்களிடம் பெண்கள் ஓட்டு போயிடுச்சுங்கிறத எந்த ரிசல்ட்ஸ் நமக்கு நிரூபிச்சிருக்கு? நீங்க அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தனியா பெண்கள் தனியா அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா? எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்திருக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? நீங்க ஜெயலலிதா அவர்களிடம் பெண்கள் வாக்கு இருந்துன்னு நீங்க எந்த கணிப்புல சொல்றீங்க? இல்ல, அவங்க திட்டங்கள் அந்த மாதிரி இருந்தது. அவங்க திட்டங்கள் தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், அவங்க திட்டங்கள். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு, தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க, ஒரு ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல. விஜய்கிட்ட வந்துடுச்சு, நீங்க எந்த நம்பர்ஸை வச்சு சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், களத்தில் இருக்கிற ஆதரவு, அந்த ஆதரவு தான் சொல்லுது, வேற யாரும் சொல்லலை. களத்தில் அதுதான் நிதர்சன ஆதரவு தான் நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். சந்தேகமாக இருக்கிறவங்க சர்வே எடுத்து பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து கட்சிக்காரங்க சர்வே எடுத்திருப்பாங்க. அதனால இப்போ சொல்லும் போது 2 பேர் சொன்னாங்க சர்வே வந்து அவங்களுக்கு அந்த 1000 ரூபா கொடுத்து வந்து ஓட்டு வரலன்னு சொன்னாங்க இல்லையா, முழுசாக கன்வெர்ட் ஆகலைன்றது தான் வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அதோட வெளிப்பாடு தான் அது கொடுத்தாங்க. அதுதான் பாயிண்ட். அது வேற எங்கே போயிருக்குன்னா ஏடிஎம்கே கிட்ட போகலன்றது மட்டும் உறுதி. இப்போது விஷயம் என்னென்னா வந்து ஏடிஎம்கே ஒரு தூய்மை ஆட்சி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பொள்ளாச்சி விஷயம்லாம் மறந்து போச்சா, இல்லை ஸ்டெர்லைட் விஷயம் மறந்து போச்சான்னு தெரியல. அந்த கணக்கில் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பர்சன் ஒருத்தர் ஞானசேகர்னு நினைக்கிறேன், அவர் மேலே போட்டிருக்க குண்டாஸ் வந்து நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் செய்யுது. பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கே அதை பற்றி எதுவுமே பேசாது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி 2 பேருமே வந்து ஒன்று நான் இருப்பேன் இல்லை நீ இருப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டுக்கும் சரி ஜனநாயகத்துக்கும் சரி ரொம்ப 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 ஆபத்து. நான் ஆரம்பத்தில் ஒரு சொன்ன விஷயத்துக்கு கோவப்பட்டாங்க. அது ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி இருந்தால் அவங்க 2 பேரே வந்து ஆட்சி பண்ணணும், அவங்க 2 பேரே வந்து இது பண்ணணுன்ட்டு. நீங்கள் ஜனத்தை போய் கேட்டால் நான் கேட்குறவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா அவங்க 2 பேர் தான் கொள்ளடிக்கணுமா, இவர்கிட்ட வந்து கொள்ளடிட்டும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயா நாங்கள் கொள்ளடிக்க வரல அப்படின்னு நாங்கள் விளக்க வேண்டியது இருக்குது. அவங்க மென்டாலிட்டி பை டிஃபால்ட்டு ஏடிஎம்கே டிஎம்கே 2 கொள்ளடிக்குன்ற மைண்ட் செட் அளவுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடித்தா போதுமா, ஏன் புதுசாக வந்து கூட ஒருத்தர் அடிச்சுட்டு போட்டோன்ற மாதிரி மக்கள் பேசுகிறாங்க. அவங்ககிட்ட ஒவ்வொருத்திட்டையும் நம்ம விளக்க வேண்டியது இருக்குது. தனியரசன்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி ரொம்ப ஆழமாக கேட்கணுங்கிறேன். எங்கேயாவது உதய் ப்ரோவை நடிகர்னு அவரால் சொல்ல முடியுமா? அந்த தைரியம் அவருக்கு இருக்குங்களா? அது சொல்ல மாட்டார். அப்படியே சொன்னாலும்
இன்னொரு விஷயத்த நான் கேட்குறேன், டிஎம்கே வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? கூட்டணி இல்லாமல் தேர்தலில் அவங்க ஏன் நடுராட்டில் சுடுகாட்டுக்கு போகிறான்னு கேட்கலாம். ஆனால் அந்த தைரியம் டிஎம்கேக்கு இருக்கா? அது அவங்க தனியரசனால தைரியமாக சொல்ல முடியுமான்னு இருக்கு. இது எதுக்காக இதை கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே வலுவாக இருக்கா அப்படின்றது. என்னதான் ஆட்சியில் இருந்தாலும் அறிவு திருவிழா நடத்தி புது புது பேச்சாளர்கள் கொண்டு வராங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்க டிவிகேவை சமாளிக்கிறதுக்கு தான் அது. அவங்க ஏடிஎம்கே சமாளிக்கிறதுக்கு இல்லை. ஏடிஎம்கே சமாளிக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருக்கிற திமுகல இப்போ உருவான பேச்சாளர்கள் இதெல்லாம் டிவிக்கே வந்த பிறகு, அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கல்ல சார். இல்லைங்க, அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறீங்க. அவங்க மேடையில சொல்றாங்க 2K பசங்களை கவருங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு? யாருக்காக? ஏடிஎம்கேக்கா 2K பசங்களோட ஓட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டு ஏடிஎம்கேக்கா இருக்கு? இல்ல. அவங்க ஒரு சைடு டிவிக்கு எதிர்க்கிறதுக்கான, அவங்கள சமாளிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் டிஎம்கே. இப்போ நீங்க முழுசா நம்பிட்டீங்களா? இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் வரப்போகுது, பெண்களுடைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் வரப்போகுது, சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் வரப்போகுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 40% நாங்க வாக்குகளை நெருங்கிட்டோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் வந்து பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்லலை, ஓகேங்களா? நான் சொல்றது களத்தில் இருக்கிற நீங்க சொல்லுறத பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட அந்த பெர்சன்டேஜ் வந்துடுச்சே. அது நீங்க கருத்தெடுத்து கண்டிப்பா எங்ககிட்ட சொல்றோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நான் இல்லை எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா பேசும்போது டிஎம்கே சரி பிஜேபியை தான் அவர் ரொம்ப குறை சொல்றாரு. இல்லை ஏன் இப்படிதான் எல்லாருடைய வாக்குகளும் இருந்து அப்ப யாருடைய வாக்குகள் தாவேகா பக்கம் வரல? அதை சொல்லுங்க. நீங்க இளைஞர்கள், பெண்கள், சிறுபான்மையினர், யாருடைய வாக்கு தாவேகா பக்கம் ஈர்க்க முடியல? யாரோட ஓட்டுமே 100% ஒருத்தருக்கே 100% கன்வெர்ட் ஆகுன்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நான் ஒன்னு கேள்வி என்ன கேட்டேன்னா, யாருடைய வாக்குகளை இன்னும் தாவேகா ஈர்க்கவில்லை? நீங்க 3 செக்டார் வாக்குகள் உங்க பக்கம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல எந்த செக்டார் உங்க பக்கம் வரல? முதியவர்கள்ல, ஓகேங்களா, அது ரிட்டையர் ஆனவங்கள 2 பேர்ல ஒருத்தரோ இல்ல 3 பேர்ல ஒருத்தரோ இன்னைக்கு ஆல்ரெடி தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கணும்ன்ற மனநிலைமையில இருக்கிறாங்க, ஓகேங்களா? இது வந்து நீங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க நான் வந்து முழுசா நான் சொல்லலை, 2 பேர்ல ஒருத்தரோ இல்ல 3 பேர்ல ஒருத்தரோ வந்து தாவேகாக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஏன்பா இருக்கட்டும்பா 1/3 சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கு வந்துருச்சு. சரி, இந்த 45 60 வயசு இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்கு பெரும்பளவு இன்னைக்கு தாவேகா பக்கம் இல்லை. அதையும் பெறத்துக்கான அது யார் பக்கம் இருக்கு? அது யார்? அது பொது சார், அதுதான் சார் டிசைடிங் ஓட்டிங். அந்த டிசைடிங் ஓட்டு தான் மாற்ற நிறைய விஷயம் இருக்குது. அது நம்ம எவ்வளோ வென்றெடுக்க முடியுதுன்ட்டு தேர்தல் பிரச்சாரங்கள் தான் முடிவு இருக்கும். நீங்கள் கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்ட கேள்வி, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சாங்கன்ட்டு. அவங்க யாருமே நீங்க நிறைய டேட்டாஸ் வச்சிருக்கனால இளைஞர்களுடைய வாக்கு எத்தனை % தாவேகாடம் இருக்கு? இல்லைங்க, இல்ல இது பர்சனல் நீங்க பாயிண்ட் பிளாங்கா நீ என் கணிப்பை கேக்குறீங்களா? இல்ல நீங்க எல்லாரும் இப்போ யாருமே இவங்களுடைய வாக்கெல்லாம் முழுசா இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லல, நீங்க தான் முழுசா உங்க பக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு நான் சொல்றது 2Kஸ்ல 85 to 90% 2K இருக்கு. 2K பெரிய நம்பர்ஸ் ஆச்சே. ஆமா 2K அது பெரிய, இங்க அப்படி கிடையாது. 2K பர்சன்ட்ல 1 கோடி பேர்லாம் இல்ல, ஓகேங்களா? அதுதான் சொல்ல வரேன். நீங்க அந்த ஒரு 2K மட்டும் கன்சிடர் பண்ணும்போது சே லைக் 97ல 2007க்கு அப்புறம் பிறந்தவங்க சொல்றேன். 2007லேருந்து 2007க்கு முன்னாடி பிறந்தவங்க, ஓகேங்களா? அது வரைக்கும் தான் 18 இயர்ஸ் ஆயிருக்கு. 2000லேருந்து 2007 அந்த 7 வருஷம் கேப். ஒன்னே ஒன்று கேட்குறேன் லோகேஷ், உண்மையாகவே நீங்கள் சொல்லக்கூடிய டேட்டாஸ் நம்பர்ஸ் எல்லாமே அக்செப்டல்னா, வெற்றியை தாரகமாக கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் தேசிய இதுக்கு முன்னாடி போட்டி போட்டு தாவேகாவோட வந்து கூட்டணி இணைஞ்சிருப்பாங்களே? இல்லை, இப்போ நீங்கள் வேற ஆட்சி அதிகாரத்தில் நான் கொண்டாத்து முன்னாடி சொன்னது ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, எடப்பாடியார் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பெரிய கட்சி கூட்டணின்னு தான் சொன்னாரே தவிர எங்கேயுமே வந்து 1000 ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லலை, இல்லை 50 ஓட்டு வாங்குற கட்சின்னு சொல்லலை. எடப்பாடியார் பெரிய கட்சின்னு சொல்கிறாருன்னா அது சின்ன கட்சியாக இருக்குமா, இல்லை வால்யூமினர்? அந்த கொடி பறக்கும் போது கூட பெரிய கட்சி கூட்டணி வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கொடி பறக்குது பாருங்க, பிளே சுவி போட்டாங்கன்னு சொன்னாங்களே தவிர அவர் சின்ன கட்சின்னு எங்கேயும் சொல்லலை, 1000 ஓட்டு வாங்க போகிற கட்சின்னு சொல்லலை. மேபி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க அப்படி சொல்லலாம். ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் தெரிஞ்சனால தான் அது ஒரு பயத்தோடு ஹேண்டில் பண்ணுறாங்க. பயம்னு சொல்கிறத விட எச்சரிக்கையாக, அந்த பயன்ற வார்த்தை அப்படி சொல்ல முடியாது, எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுறாங்க தான் நம்ம சொல்லணும். டிஎம்கேயும் அதை தான் செய்யுது. உதய் ப்ரோவை வச்சு தான் பேச வைக்கிறாங்க. ஏன் ஸ்டாலின் அவர் ஒரு தடவை வந்து தெரியாதனமாக வந்து புது எதிரிகள்னு சொன்னதுக்கு, ரஜினி ஒரு மேடையில் வச்சுன்னு சொன்னதுக்கே வந்து அது வேற மாதிரி திரும்பிடுச்சு. அவங்க கட்சிக்குள்ளேருந்து ஐயா நீங்கள் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்ததுனால தான் தெளிவாக அவர் தவிர்க்கிறார் டிவிகேவை பற்றி பேசுது. பட் நேச்சுரலாக அவரை பேச விட்டிங்கன்னா அவர் டிவிகேவை பற்றி பேசாமல் அவரால் இருக்க முடியாது. ஏன்னா அவர் தூக்கத்தை அணுவணுவாக டிஸ்டர்ப் பண்ணது டிவிகே தான், ஏடிஎம்கே கிடையாது. அது எதை வச்சுங்க சொல்லுவீங்க?
ஒரு வலிமையான கட்சி தாவேகா டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல? இல்லைங்க, இப்போ அதிமுக சொல்லுது, பாஜக செய்யுது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், சின்ன எக்ஸாம்பிள். ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் டசன்னா வந்து டிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய விழாலாம் கிடையாது. ஒரே ஒருத்தர் போனார், அது கூட வந்து எப்பயோ ஒரு தடவை வந்து மேலாளராக இருந்தாராம். அவருக்கு ஒரு விழா வராருன்னு ஒரு விழா எடுத்து அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார அளவுக்கு வந்து ஸ்டாலின் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரான்னா அது பயம் இல்லாமையா? டிவிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நம்ம எடுத்துக்கலாமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி டசன்னா டிஎம்கேக்கு போனப்போ அதிமுகலேருந்தும் பெரிய எதிர்ப்பு கிடையாது, டிஎம்கேலேருந்தும் வந்து ஹாப்பி தான். மற்றவங்களும் சமூகத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு செங்கோட்டையன் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு வாரம் இல்லை 2 வாரமாக அந்த டாக் ஓடிட்டு இருந்தது. இதெல்லாம் ஏன் முக்கியத்துவங்கிறீங்க லோகேஷ்? இல்லை, என்ன விஷயம்னா வந்து நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கணும். ரிசல்ட்ஸில் வந்து எப்பவும் போல் டிவிகேல இதில் ட்விட்டரில் வந்து டிஎம்கேவோட பங்கு அதிகமாக இருக்குது, யூடியூப்பில் டிவிகேவோட பங்கு அதிகமாக இருக்குது. அது நமக்கு தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ 2 விஷயத்தை மட்டும் நான் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 100க்கு மேலே ஆதி திராவிடரோட ஹாஸ்டல்ஸ் மூடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 6 ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமூக விரோதமான ஒரு ஆட்சி நடக்கும்போது அது பை டிஃபால்ட் இளைஞரை நோக்கி தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது எங்களோட நம்பிக்கை. அதை நான் இங்கே பதிவு பண்ணேன்.